திருச்சிற்றம்பலம். புழியர்கோனோ பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்பிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வண்டொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சாட்சியமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பற்றாள் எம்முயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருடைய பொற்பாதங்களையும் பணிந்து இந்த பகிர்வை உங்களுடன் பகிர்கிறேன். இந்த எங்களுடைய சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்கள். நல்ல செய்திகளை, ஆன்மீக செய்திகளை உங்களிடம் நாங்கள் பகிர்கிறோம். அனைவரும் இன்றைய காலகட்டத்தில் வேலை மற்றும் குடும்ப சூழலில் இருப்பது டென்ஷன், அதாவது மன இறுக்கம். அந்த அனைவரிடமும் இந்த குணம் காணப்படுகிறது. இந்த மன அழுத்தம்னு பார்க்கும்போதுங்க, இந்த டென்ஷன் வர்றதுக்கு பல காரணம் இருக்கிறது. இப்போ ஒரு ஆண்கள்னு வச்சிங்களேன், வேலைக்கு போகிறவர் அவர் வீட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கிளம்புவார், இந்த மணிக்கு அலுவலகத்துக்கு போயிடலான்ட்டு. ஆனால் ஏதோ ஒரு அந்த பயண நேரத்தில் பார்த்திங்கன்னா பஸ்லேயோ இல்லை வேறு ஒரு பேருந்துலேயோ போகும்போது எதிர்பாராத விதமாக ஒரு லேட் ஆகலாம். அன்றைக்கு பார்த்து அந்த அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கும், இல்லை அதிகாரிகள் யாராவது வருவாங்க. ஆனால் இவரால் அந்த நேரத்துக்கு போய் சேரணுமேன்ற ஒரு மனதில் வர்றது ஒரு டென்ஷன். இதுதான் நம்ம டென்ஷனாக இருக்கிறேன்னு சொல்கிறோம். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு பெண்களை, குடும்ப பெண், அந்த அம்மா தலைவி பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள பள்ளிக்கு அனுப்பணும். காலையில் அந்த குழந்தைங்கள எழுப்பி அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி குளிக்க வச்சு அவங்கள பள்ளிக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த குழந்தைங்களுக்கு அனுப்ப வேண்டியது, அது மிகப்பெரிய டென்ஷன் அந்த குடும்ப தலைவிக்கு, அம்மாவுக்கு. அதே மாதிரி மாலை அவங்க பத்திரமா கூட்டிகிட்டு அவங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் அந்த நைட்டுக்குள்ளே அவங்க தூங்குறதுக்குள்ளே அந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணி அந்த முடித்து கொடுக்குறது, அது ஒரு மனவிதத்தில் அவங்களுக்கு ஒரு டென்ஷன் உருவாகுது. அந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணி நாளைக்கு டீச்சர் கேட்கும்பொழுது அதை சொல்லணுமே அப்படின்ற அவங்களுக்கு ஒரு பதட்டம் அது அவங்களுக்கு உருவாகுது. இப்படி ஒவ்வொருத்தருடைய அந்த செயல்பாட்டிலையும் பார்த்திங்கன்னா இந்த டென்ஷன்றது நம்ம அறிந்தோ அறியாமலோ அது நம்மளை உருவாகிடுது நம்ம மனதில். நம்மளால் ஒரு பேலன்ஸ்டாக ஒரு சமநிலையாக இருந்து அந்த பணியை செய்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். எதையுமே ஒரு அவசரமாக அந்த மாதிரி தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ ஒரு கோவிலுக்கு கூட போகிறோன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் நாங்களே பார்க்குறோம். அந்த பெல் அடித்து அந்த கோவில் மூட போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஓடி வருவாங்க உள்ளே. ஐயோ இன்றைக்கி பார்த்துடணுமே, நம்ம சாமியை இன்றைக்கி தரிசனம் பண்ணி நம்ம விடக்கூடாதுன்னு அவங்க ஓடி வருவாங்க. அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற ஆலயத்துக்கு ஓடி வருவதையும் நானே பார்த்துருக்குறேன். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு டென்ஷன் இருக்கு பாருங்க. அங்கேருந்து இறங்கி இந்த கோவிலுக்குள்ளே அந்த ஸ்க்ரீன் போடுறதுக்குள்ளே சாமியை தரிசனம் பண்ணணுமேன்ற ஒரு அந்த டென்ஷன் மனசுக்குள்ளே அவங்களுக்கு உருவாயிடும். அதே போல் அந்த பெற்றோர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க டென்ஷன்னு, அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கலாம், அவங்கள ஒரு மருத்துவமனைக்கு கூட்டின்னு போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு வைத்தியம் பண்ணி அவங்கள மறுபடியும் பழைய நிலைமைக்கு அவங்கள பள்ளிக்கு அனுப்புறது இல்லை வேலைக்கு போகிற வரைக்கும் அந்த பெற்றோர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மன அழுத்தம் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்போ அந்த குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கோ ஒரு காலேஜ் ஃபீஸோ ஸ்கூல் ஃபீஸோ கட்டணும், அதுக்கு பணம் தேவைப்படும். அந்த பணத்தை அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே கட்டலைன்னா இந்த ஸ்கூலில் கேட்பாங்க, இல்லைன்னா பேரண்ட்ஸுக்கு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுதுங்க, அந்த பணத்தை எப்படி நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஏற்பாடு பண்ணி கட்ட போகிறோன்றது அது அடுத்த வகையான மன அழுத்தம் அவங்களுக்கு உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய அந்த ஸ்கூல் இல்லை காலேஜ் ஃபீஸ் பணம் வகையில் ஒரு முக்கியமான ஒரு டென்ஷன் அந்த பெற்றோர்களுக்கு உருவாகுது. அதேமாதிரி அந்த பசங்களை பார்த்திங்கன்னா, குழந்தைங்கள அவங்க போய் பரீட்சை எழுதும்போது கொஸ்டின்லாம் படிச்சுட்டு போயிட்டு அங்கே எழுதுகிறாங்க பாருங்கள் அந்த தேர்வை. அப்போ அவங்க மனசு அந்த பரீட்சைக்குள்ளே நுழையும் போது அது என்ன தான் நல்லா படிச்சிருந்தாலும் அவங்க மனசு கண்டிப்பாக மன அழுத்தம் உருவாகுது. அதே போல் ஒரு மார்க் வருது, ஒரு ரிசல்ட் வருதுன்னு வச்சுங்களேன்,
அப்போ வந்து ஐயோ என்ன மார்க் எடுத்தோமோ, நம்ம என்ன ரிசல்ட்டு வந்திருக்கோமோ அப்படின்னு ஒரு மனதில் வந்து ஒரு மறுபடியும் ஒரு பயம், ஆங்ஸைட்டி, டென்ஷன் வந்து உருவாகுது. இந்த டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வயதினருக்குமே வந்து இந்த காலத்தில் கண்டிப்பாக இருக்குது. அது வயதானவர்களுக்கு பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி அவங்க மன இறுக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தன்னுடைய மகனோ மகளோ இல்லை உறவினர்களோ அவங்கள சரியான கவனிக்கலை, இல்லை அவங்களுக்கு மருத்துவ வசதி வந்து பார்த்துக்கல அப்படின்லாம் வரும்பொழுது அந்த முதியோர்களுக்கு வந்துங்க அவங்களுக்கு வந்து ஒரு வகையில் மன இறுக்கம், டென்ஷன் இருந்துக்கினே இருக்கும். ஏன்னா ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. அது முகத்திலே பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கூட்டு குடும்பம் அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது, அண்ணன் தம்பிங்கள்லாம் இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ள இந்த சொத்து இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் சரியான முறையில் பகிர்ந்துக்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குள்ள எந்த விதமான மன இறுக்கம், டென்ஷன்லாம் இருக்காது. நல்லா ஃப்ரீயாக பழகுவாங்க. ஆனால் இந்த சொத்து இதில் வந்து சரியான முறையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிராமல் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த அண்ணன் தங்கச்சி இல்லை தம்பிங்க அவங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கூட ஒரு சரியான முறையில் ஒரு பழக மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே பார்த்தா கூட பார்க்காத மாதிரி இருப்பாங்க, இல்லை என்ன ஏதுன்னு பேசிப்பாங்க. அதை செஞ்ச பெற்றோர்கள் மேலேயும் அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் உண்டாகும். சரியான முறையில் இவங்க பண்ணலையன்ற ஒரு வருத்தம் அந்த குழந்தைங்களுக்கும் பெற்றோர்கள் மேலே வரக்கூடிய காட்சிகளையே நாம் இந்த உலகில் நான் இன்றைக்கும் பார்க்குறேன். அதனால தான் அதை நம்ம என்ன பண்ணணும்னா, இத்தனை வகையான பிரச்சனை வந்து நமக்கு போயினே இருக்குது வாழ்க்கையில். இந்த டென்ஷன்றதுலேருந்து மன இறுக்கம், இதை நாளடைவில் நம்ம மனதை பாதித்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு போய்டும் நம்மளை. அதனால் இந்த டென்ஷனை பற்றி நான் இவ்வளோ விரிவாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைய அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தர் தவறு செய்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கும் டென்ஷன் இருக்கும். ஒரு தவறு வந்து தெரியாமல் செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, ஐயோ நம்ம எதாவது இதை மாட்டிப்போமோ அதை மாட்டிப்போமோ, அவன் மனசில் அந்த இறுக்கம், மன இறுக்கம், டென்ஷன் வந்துடும். ஆங்ஸைட்டியும் கூட சேர்ந்துடும். ஆங்ஸைட்டினா பய உணர்வு, பதட்டம். இதனால் இந்த ரெண்டுமே வராமல் வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது அவசியம். இந்த டென்ஷன்றது பார்த்திங்கன்னா பிறப்பிலிருந்து கடைசியாக அவங்க வந்து இறுதி காலம் வரைக்கும் இது கூட அவங்களுக்கு தொடர்ந்துக்கினே தான் இருக்குது. இது நடுவில் பிரேக்கே ஆகிறதில்ல. பசங்களை வளர்க்குறேன்னு நான் சொன்ன பெற்றோர்களுக்கு அந்த திருமண வயது பசங்களுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு மணப்பெண்ணை பார்க்குறதோ இல்லை மணமகனை பார்க்குறதோ, அவங்க வந்து எப்படி வாழறாங்க, அவங்களுக்கு வந்து குழந்தைகள், இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு வளர்ச்சியிலையும் பெற்றோர்களுக்கு வந்து ஒரு நல்லா அமையணுமேன்ற ஒரு டென்ஷன் வந்து மனசுக்குள்ளே உருவாகுது. இது வந்து இது என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் எண்ட்லெஸ்ன்னுவான். அந்த மாதிரி இது வந்து நமக்கு வந்து பாதிப்பை உண்டாக்குகிறது. நம்முடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா டென்ஷன் இல்லாத பருவம் பார்த்திங்கன்னா இளமை பருவம், அதாவது பள்ளி இல்லை கல்லூரி நாட்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 65-70 வயசுக்கு மேலே எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சதுன்னா அதுக்கு மேலே ஓரளவு வந்து டென்ஷன் லைஃப் இல்லை, ஃப்ரீ லைஃபாக இருக்கலாம். எல்லா வசதியும் இருந்ததுன்னா. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு விவசாயி. அவருக்கு பார்த்திங்கன்னா டென்ஷன் இல்லைன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா அறுவடை நேரத்தில் மழை வரும். டெய்லி வானத்தை பார்த்திங்கன்னா மழை வரும். அதை அந்த பயிரை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அந்த வளர்த்த பயிர் வந்து நீரில் மூழ்காமல் அதை பத்திரமா எடுத்துன்னு வந்து நாங்கள் அந்த களத்து மேடுன்னு சொல்லுவோம், அந்த நெல் இதில் கதிர்கள் அடிக்கிற இடம், அந்த இடம் அங்கே கூட தண்ணி வந்துடும். சில நேரத்தில் சூழ்ந்துடும் மழையில் அந்த இடத்துல. ஸோ அப்பவும் அவங்களுக்கு வந்து அந்த நிம்மதி இருக்காது. மனதில் வந்து ஒரே கவலை, இவ்வளோ நாள் நம்ம வந்து பயிரிட்ட பயிர் வீணாக போகுதுன்ற ஒரு வருத்தம் வந்து கண்டிப்பாக அவருக்கு இருக்கிறதையே நான் சின்ன வயசில் நான் வந்து பார்த்துருக்குறேன். அதனால் எல்லா தொழிலையுமே வந்துங்க இந்த வந்து டென்ஷன், கவலைகள் வந்து வர்றதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது. மேலும் கவலைகள், டிப்ரெஷன் எனப்படும் மனக்கவலை, அதே போல் ஆங்ஸைட்டி, அதாவது மனதில் பயம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, அலுவலகத்தில், வேலை செய்யும் இடத்தில் அல்லது வீட்டிலும் நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காவிட்டால் நமக்கு இந்த ஆங்ஸைட்டி முதலில் உருவாகும், மன பயம். அதனுடைய தொடர்ச்சியாக டிப்ரெஷன், கவலை, மனதில் ஆழமான கவலைகள் உருவாகும். ஸோ இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த நம்முடைய மன அழுத்தம், டென்ஷன், மன இறுக்கம், ஸ்ட்ரெஸ்ஸுன்னு கூட சொல்கிறாங்க. அது இங்கிலீஷில் ஸ்ட்ரெஸ். அது ஒர்க் சைட்லேயும் நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். இல்லைனா வீட்டில் கூட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து யாராவது நமக்கு பிடிக்காதது செஞ்சாங்கனாலும் அந்த டைமில் நமக்கு ஸ்ட்ரெஸ் வரலாம்.
இல்லை நம்ம உடலில் தீராத நோய்கள்னு சொல்கிறோம். நோய்களை பார்த்திங்கன்னா தீராத நோய்கள் என்னென்னன்னா, இந்த காலத்து சூழ்நிலையில் பார்த்தோம்னா சுகர், அதாவது டயபெட்டிக்ஸு, ப்ளட் ப்ரெஷர், பிபி. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் ரத்த கொதிப்புன்னுவாங்க, ரத்த அழுத்தன்றோம், உயர் ரத்த அழுத்தம். ப்ளட் ப்ரெஷர் வந்து ஹையாக இருந்ததுன்னா ஹைப்பர் டென்ஷன்னுவாங்க. சுகருன்றது சர்க்கரை வியாதி. இப்படி இதுக்கெல்லாம் மருந்து நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா ஒன்ஸு நிறுத்தவே முடியாது. எல்லா நோய்களுக்கும் தொடர்ந்து சாப்பிட்டுக்கினே இருக்க வேண்டிய இந்த மாதிரி நோய்கள்லாம் நம்மளை வந்து பாதிக்கும் பொழுது நம்ம வந்து மருத்துவருடன் சென்று நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவது தவிர்க்க முடியாதது. அதே சமயம் நம்முடைய திருமுறைகள் தமிழ் வேதத்தில் என்ன சொல்கிறது, நமக்கு என்ன வழி இருக்குது அதுலேருந்து மீள்றதுக்குன்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கூடவே நமக்கு ஜுரம் வருது, இல்லை குளிர் ஜுரம் வருது, இல்லை சாதாரண ஒரு வெப்ப நோய் வருது. இதுக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து திருமுறையில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். வெப்ப நோய் நம்ம உடம்புல இருந்ததுன்னா நம்ம மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்துள்ளது நீர், செந்தூர் வாய்மை பங்கன் ஆழ்த்திரு ஆலவாயன் திருநீரை என்ற பதிகத்தை ஓதி நாம் திருநீர் அணிவதன் மூலம் வெப்ப நோயை குறைக்கலாம் என்றால் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அந்த கூன் பாண்டியனுக்கு உண்டான வெப்ப நோயை ஒழிக்க அந்த திருநீற்றை உடல் முழுவதும் பூசினார் என்பதை நாம் அறிவோம். அதேபோல் குளிர் ஜுரம், விஷஜுரம் ஏதாவது வந்தால் அதற்குண்டான பதிகம் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அஃதறிவீர் ஊய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றோ கைவினை செய்தியம் பிறான்கடல் பொற்றுதும் நாம் அடியும் செய்வினை வந்தியமை தீண்ட பெறா திருநீலகண்ட பதிகம் இருக்குது நமக்கு. இல்லை இடரினும் தளரினும் அந்த பதிகம் நமக்கு நிறைய இந்த மாதிரி பேராயிரம் பிறவி வானோதத்தும் பெம்மானை அதுவும் பாடுறாங்க இந்த காலத்தில். அதுவும் நம்ம வந்து பதிகத்தில் வந்து ரொம்ப இருக்குது. இந்த மாதிரி பல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பதிகங்களை வந்து நம்ம இறைவனிடத்தில் பாடி அந்த நோயிலிருந்து நம்ம விடுபடுறோம். ஆனால் இந்த சில நோய்கள் நம்ம சொன்னோம் பார்த்திங்கன்னா, இப்போ மனது சம்மந்தப்பட்ட மன அழுத்தம், தீராத நோய்கள்னு சொல்கிற சுகரு, பிபி, இதுக்கெல்லாம் வந்து வந்தோன்னா என்ன பதிகங்கள் நம்ம வந்து திருமுறைகள்னு பார்க்க போகும்போது சில பதிகங்கள் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து விடை அளிக்கின்றன. அதை நான் உங்கள் கூட பகிர்றேன். பரவின அடியவர் படுதுயர் கெடுப்பவர் பரிவிலார்பால் கரவினர் கலனன உருவினர் படுதலை பலிகொடு ஏகும் இரவினர் பகலெறி காணிடை ஆடிய வேடற்பூணும் அரவினர் அறிவையோடு இருப்பிடம் அம்பர் மா காலம் தானே. இது திருமுறை 3 இருக்குது. அதாவது இதனுடைய பொருள் பாடலுக்குன்னு எடுத்தோம்னா, பரவினா வழிபடும், பரிவிலார்னா இறைவனிடத்தில் அன்பு இல்லாதவர், பூணுதல்னா அணிதல், கரவினர்னா மறைந்திருப்பவர், கனலனா நெருப்பு போன்ற, இரவினர் பெறுபவர், பகலெறினா நண்பகல் போல சுடுகின்ற சுடுகாடு, அரவினர்னா பாம்பை அணிந்தவர், அறிவைனா உமாதேவி. இது வந்து இந்த முக்கியமான அந்த சொல்களுடைய பொருட்கள். நம்முடைய வினைகள் பார்த்திங்கன்னா சைவ சமயத்தில் இது வந்து 3 வகைப்படும். முற்பிறவியில் செய்த வினை சஞ்சித வினை அல்லது பழைய வினை எனப்படும். இந்த பழைய வினை குவியலிலிருந்து சிறிதளவு கொண்டு வந்திருப்பது தான் இந்த பிறவி. அடுத்ததாக இந்த பிறப்பில் அனுபவிப்பதற்காக கொண்டு வந்துள்ள வினையை நுகர்வினை, அதாவது பிராரத்தம் என்கிறோம். இந்த நுகர்வினையை அனுபவிக்கும் பொழுதே மேலும் புதிய வினைகளை செய்கின்றோம். இதை ஆகாமியம், வரிவினை என்பார்கள். ஆகவே பிறவில் அனுபவிப்பதற்கு என கொண்டு வந்துள்ள வினையை இறை வழிபாட்டால் நீக்கிவிடலாம் என்கிறது 3வது தமிழ் வேதம். தம்மை நாளும் வழிபடும் அடியவர்களின் படுதுயர், அதாவது நுகர்வினை கெடுப்பவர் சிவபெருமான் என்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார். பரவக்கெடும் வல்வினை பாரிடம் சூழ இரவிற் புறங்காட்டிடை நன்னெறி ஆடி அறவச்சடை அந்தணன் மேய அழகார் குரவப்பொழில் சூழ் குரங்காடு துறையே. இது ஞானசம்பந்தனுடைய வாக்கு. தமிழ் வேதம் 2. அது குரங்காடு துறை என்னும் தலத்தில் எழுந்தருளிய பெருமானாரை வழிபட்டால் வல்வினை ஒழியும் என்பதை மேலே உள்ள 2 பாடல்களால் அறிகிறோம்.
உள்ளம் முருக சிவபரம்பொருளை வழிபட்டால் நோய் அணுகாது என்பது திருஞான சம்பந்த பெருமானாரின் அனுபவ வாக்கு ஆகும். பள்ளமதாய படர்சடை மேற்பயிலும் திரைக்கங்கை வெள்ளமது ஆற விரும்பி நின்ற விகிர்தன் விடையேறும் வள்ளல் வலஞ்சுழி வாணன் என்று மருவி நினைந்தேத்தி உள்ளம் முருக உணருமின்கள் உருநோய் அடையாவே. திருவலஞ்சுழி என்னும் தலத்தில் எழுந்திருள்ள சிவபெருமானாரை உள்ளம் முருக வழிபட்டால் உரு நோய்கள் நம்மை அடையாது, நமக்கு வராது என்கிறார். அதேபோல பெருகும் புனல் அண்ணாமலை பிறை சேர்க்கடல் நஞ்சை பருகுந்தனை துணிவார் பொடி அணிவாரது பருகி கருகும் மிடருடையார் கமழ் சடையார் கடல் பரவி உருகும் மனம் உடையார் தமக்கு உருநோய் அடையாவே. முதல் தமிழ் வேதம். இந்த திருவண்ணாமலையில் எழுந்தருளியுள்ள நம்முடைய அண்ணாமலையாரை நினைத்து உருகும் மனம் உடையவர்களுக்கு பெருநோய்கள் எதுவும் வராது, உருநோய்கள் என்பது இந்த பாடலினுடைய கருத்து. இதில் ஒரு அறிவியல் உண்மை அடங்கியிருப்பதை உணரலாம். தற்காலத்தில் நம் டென்ஷன் என்ற வார்த்தை மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. தமிழில் மன இறுக்கம் என்கிறோம். மன இறுக்கத்தால் டென்ஷன் நோய் வருகிறது என்பது அறிவியலார் கண்ட உண்மை. மன இறுக்கத்தை போக்குவது எப்படின்னா, இறைவரை நினைந்து தமிழ் வேத பாடல்களை, அதாவது திருமுறைகளை பாடினால் மனம் உருகும். இதனை மனச்சுமை நீங்குதல், அதாவது நம்முடைய டென்ஷன் ரிலீஸ் ஆகுது எனலாம். உலோகங்களை உருக்கினால் அவற்றுள்ள மாசு தானே நீங்கிவிடும். மனம் உருகினால் மன இறுக்கம் இல்லாமல் போய்விடும். மனதை உருக்கும் தன்மை உடையவை தமிழ் வேத பாடல்கள். இப்பாடல்கள் அறிவு கொண்டு பாடப்பட்டவை இல்லை, ஆண்டவரின் அருளால் பாடப்பட்டவை. உலக உயிர்கள் உயர்வடையும் பொருட்டு இறைவரே தக்க அருளாளர்கள் மூலம் பாடியவைதாம் நம்முடைய திருமுறை வேத பாடல்கள், அதாவது தமிழ் வேத பாடல்கள், 12 திருமுறை பாடல்கள். மனம் உருகும் பொழுது மன இறுக்கம் இல்லை என்று ஆகிவிடுகின்றது. இதய நோய் போன்ற கொடிய நோய்கள் வர காரணம் மன இறுக்கம்தான். இந்த மன இறுக்கம் நீங்கும் பொழுது நோய் வராமல் போய்விடுகின்றது. நோய் வந்த பிறகு அதை போக்க வழி செய்வது அறிவியல், விஞ்ஞானம். ஆனால் நோய் வராமலே தடுப்பது ஆன்மீகம். அதிலும் நம்முடைய தமிழர்கள் கண்டது சடங்குகளும் சம்பிரதாயங்களும் உயிர் கொள்ளுதலும் இல்லாத பக்தி மார்க்கம், ஆன்மீகம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது மன உருக்கத்தின் வெளிப்பாடு அல்லது அடையாளம்தான் நம்முடைய கண்களில் கண்ணீர் வருவது. இதை ஞானசம்பந்தர் தம்முடைய பதிகத்தில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே என்று அருளியுள்ளார். கண்களில் கண்ணீர் பெருகினால் நம்முடைய மன உருகுகிறது என்று பொருள். அதே போல் தீராத நோய்கள் என்று நாம் இந்த சொல்லில் சொன்னோம். இந்த மனது சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் இந்த திருமுறை பாடுவதால் நாம் அதிலிருந்து எளிதாக மீளலாம். அதே போல் தீராத நோய்கள் என்பது சர்க்கரை நோய் அல்லது இரத்த கொதிப்பு என்ற பிளட் ப்ரெஷர், இதில் நீங்கள்னா இதுக்கும் நம்ம ஞானசம்பந்தர் பதிகம் சொல்லியிருக்காரு. கூர்வாள் அரக்கன்றன் வலிவினை குறைவித்து சீராலை மல்கு சிற்றம் பலமேவி அந்த நீரார் சடையினாய் நித்தம் ஏத்துவார் தீராத நோய்களெல்லாம் தீர்தல் திண்ணமே. அதே போல் கோண்ணாக அணையோனும் குளிர் தாமரையோனும் காணார் கடலேத்த கனலாய் ஓங்கினார் சேனாள் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலமேத்த மானா நோய்களெல்லாம் உடலிலிருந்து வாழாது மாயுமே என்கிறார். அதே இதிலிருந்து நம்முடைய சிவபார மனமுருகி வழிபட்டால் தீராத நோய்கள் அனைத்தும் தீரும் என்பது இதன் மூலம் நமக்கு திருஞான சம்பந்தர் அருளியுள்ளார். அதே போல் 8வது தமிழ் வேதம், அதாவது 8ஆம் திருமுறை அருளிய மாணிக்கவாசக பெருமான் அருளியுள்ளதை காண்போம். அன்பெனும் 6 கரையது புரள நன்புலன் ஒன்றி நாதா என்ற அரற்றி உரைதடுமாறி உரோமஞ்சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண் களி கூற நூன்றுளி அரும்ப சாயா அன்பினை நாள்தொறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. மாணிக்கவாசகர் அருளிய போற்றி திருவகவர். சாயா அன்பு என்பது நாம் இறைவனிடத்தில் என்றும் மாறாத அன்பு.
நமக்கு மன இறுக்கத்தை போக்கி மன உருக்கத்தை அளித்து நோய்கள் வராமல் தடுக்கும் வழிபாடு தான் தேவை. எனவே இறைவரை நினைத்து தமிழ் வேத பாடல்களை நாமே பாடுவது தான் மன உருக்கத்தை அளிக்கும். அதாவது ஆடம்பர வழிபாட்டினாலும் அல்லது விலங்குகள் பலியிடுவதாலும் மன இறுக்கமே உண்டாகும். இதை ஞானசம்பந்தர் உருகும் மனமுடையார் தமக்கு உருநோய் அடையாவே என்று விளக்கியுள்ளார். பாடல் மூலம் அருளியுள்ளார். தூய்மையான உள்ளம் உடையவர்களை கொண்டுதான் இறைவர் தமது காரியங்களை செய்து கொள்கிறார். பொறாமை, சூது, பொய்மை, வாது, ஆணவம், கருமித்தனம் முதலான கீழான குணங்கள் நிறைந்த மனமுடையவர்கள் புண்ணிய செயல்களை செய்யும் அருகதையை இழந்து விடுகிறார்கள். ஆகவே நாமும் திருமுறைகளை சரியான முறையில் மனம் உருகி சிவபெருமான் முன்பு ஓதி இந்த மனம் சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்தும் மனது சம்பந்த பாதிப்பு வராமலும் அதே போல் நோய்களிலிருந்து பல்வகையான நோய்களிலிருந்தும் தீராத நோய்களிலிருந்தும் நம்மை தாக்கத்திலிருந்து விடுபட நம்முடைய திருமுறைகள் நமக்கு துணை நிற்கின்றன. இந்த பதிவில் இந்த அளவில் நான் இந்த திருமுறைகளை பதிகங்களை உங்களுடன் மகிழ்வுடன் பகிர்கிறேன். ஆகவே அன்பர்கள், அடியார்கள் அனைவரும் அவர் யாராக இருந்தாலும் சரி இதை பாடினால், திருமுறைகளை பாடினால் நமக்கு பலனுண்டு. திருமுறைகள் செய்ய முடியாததை யாராலும் செய்ய முடியாது. இதை ஞானசம்பந்தரும் நமக்கு அருளியுள்ளார். கொள்வாரேனும் குணம்பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கும் நீங்குவர் என்பதார் நல்லார் நாமம் நமச்சிவாயமே. மந்திரமன்ன பாவங்கள் மேவிய பந்தனை அவர்தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வம் மல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாய. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நம்முடைய இந்த பதிகங்கள், திருமுறைகள் என்றென்றும் நம்முடைய வாழ்வில் நம்முடைய இன்ப துன்பங்கள் அனைத்திலும் நமக்கு துணை நின்று நம்மை காக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இந்த பதிவை பகுதி 1 என்ற அளவில் நிறைவு செய்கிறோம். மீண்டும் இதனுடைய தொடர்ச்சி பகுதி 2 பதிவு செய்யப்படும்.